விட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸா பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பொட்டேட்டோ பால்ஸை செஞ்சு வைங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு வெங்காயம், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 5 பிரெட் ஸ்லைஸை மிக்சியில பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நான் கோதுமை பிரெட்டாக எடுத்துருக்கிறேன். இதோட போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த பிரெட்ல இது நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தின் பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் நல்லா ஒரு வாட்டி பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா 2 ஸ்லைஸ் பிரெட்டை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டை பொடி பண்ணுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் ரெடிமேடாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொரிய வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தாங்க பொழியுவாங்க. அந்தளவுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.